ஹலோ கைஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியா விசஸ் இங்கிலாந்து சீரிஸ் 2-1 அப்படின்னு இங்கிலாந்தோட ஃபேவரில் இருக்குது. சரி, மேன்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச்சில் 2-2 சீரிஸ் ஈக்குவல் பண்ணுவாங்கன்ற ஒரு ஹோப்போட தான் டெஸ்ட் மேட்சும் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணாங்க. நாங்கள் bowling பண்ணிக்கிறோம்பா அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கிலாந்து டீம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. ஷோயப் பஷீருக்கு இன்ஜுரி அப்படின்றதுனால லியாம் டாசன் ஆஃப் ஸ்பின்னர் தென் பேட்டர், அவர் ஒரு சூப்பரான பேட்டரும் கூட. டெஸ்ட் மேட்ச்சில் லோயர் டவுன் த ஆர்டர் வந்து ஒரு 30 to 40 ரன்ஸ் அடிக்கிற கேப்பபிலிட்டியோட அவரை பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே இன்க்ளூஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியன் டீம் சைடில் பார்த்தீங்கன்னா பல சேஞ்சஸ் இருந்துச்சுங்க. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரி, ஸோ அதனால் ஷாதுல் தாக்கூர் வந்திருந்தார். தென் ஆகாஷ் தீப்க்கு இன்ஜுரி, அதனால் பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் பார்த்தீங்கன்னா அவரோட டெஸ்ட் டெபியூ பண்ணியிருந்தார். தென் கருண் நாயரை தூக்கிட்டு சாய் சுதர்ஷனை பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி 3 சேஞ்சஸோட பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் போனாங்க. இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. டே 1ஓட ஃபர்ஸ்ட் செஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்தியா ரொம்ப சூப்பராகவே விளையாண்டாங்க. KL ராகுல் அண்ட் SSV ஜெய்ஸ்வால் கிட்டத்தட்ட 70 to 80 ரன்ஸ்க்கு நோ லாஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் செஷனில் விக்கெட்டை விட்டுட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3லேருந்து 4 விக்கெட்டை பார்த்தீங்கன்னா செகண்ட் செஷன்லேயே இந்தியா லூஸ் பண்ணிட்டாங்க. இந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஒரு செஷன் இந்தியா வின் பண்ணால் அடுத்த செஷன் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இங்கிலாந்து தான் வின் பண்ணுறாங்க. தென் அகைன் தேர்ட் செஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா ரொம்ப நல்லாவே பேட்டிங் ஆடி டே எண்டோட முடியல ஒரு 240க்கு 4 அப்படின்னு இருந்தாங்க. ரிஷப் பண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு இன்ஜுரி கால்லன்னு சொல்லிட்டு அவர் பேட்டிங் ரிட்டையர் ஹர்ட் ஆகிட்டு போயிட்டாரு. அகைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டக்குன்னு விக்கெட்டை விட ஆரம்பிச்சாங்க. ஷால்துத் தாக்கூர் எதுக்கு டீமில் எடுத்தாங்களோ ஓரளவுக்கு நல்லா பேட்டிங் ஆடி ஒரு 40 ஆட் அடிச்சாரு. இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 340 கிட்ட இருந்தாங்க. சரி, சீக்கிரமாக ஆல் அவுட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கும் போது அகைன் என் தலைவன் ரிஷப் பண்ணிட்டு வந்தாருங்க. அந்த காலில் இன்ஜுரியோடவே பார்த்தீங்கன்னா வந்து அவரோட சூப்பர்பான ஒரு 50யும் போட்டார். 6 தான் அடித்தார். பார்க்க நல்லா இருந்ததுங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 354 தான் அடித்தாங்க. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு வந்தாங்க. இந்தியன் டீம் இருந்த மாதிரியே தான் இங்கிலாந்து பேட்டிங் ஆடுவாங்க. எல்லாரையும் டக்குன்னு விக்கெட் எடுத்துடலாம் நினைக்கும் போது அப்படி நடக்கவே இல்லை. டக்கெட் அண்ட் கிராலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரன் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா 80, 90ஸ்னு போயிட்டாங்க. இந்தியாவால் விக்கெட்டே எடுக்க முடியல. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியான பிச். அதனால் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா செகண்ட் டேலேயே பார்த்தீங்கன்னா மேட்சுக்குள்ளே வந்தார். டே 2ஓட முடியல இங்கிலாந்து கிட்டத்தட்ட 200க்கு மேலே அடிச்சிட்டாங்க. பட் இந்தியா 2 விக்கெட் தான் எடுத்திருந்தாங்க. சரி, டே 3ல இந்தியா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கும் போது டே 3 ஃபுல்லாக இங்கிலாந்து பேட்டிங் ஆனாங்கன்னா இங்கிலாந்து கண்டிப்பாக 200+ லீட் எடுத்துருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அதுதாங்க நடந்தது. ஜோ ரூட் அண்ட் ஒல்லி போப் அவுட் ஆகிற மாதிரியே தெரில. ஜோ ரூட் அகைன் ஒரு செஞ்சுரி இந்த சீரீஸில். இங்கிலாந்து பேட்டர்ஸ்க்கும் இந்தியன் பேட்டர்ஸ்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தாங்க. இந்தியன் பேட்டர்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட 50ஸை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணவே இல்லை, ஒரு 90ஸாவோ 100ஸாவோ. பட் இங்கிலாந்தில் பாருங்கள், எல்லாருமே 50 போட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 ரன். ஜோ ரூட்டில் பார்த்தீங்கன்னா 150 அடிச்சிட்டாரு. அந்த மாதிரி பெரிய ஸ்கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டே 3ஓட முடிவில் இங்கிலாந்து 184 அப்படின்னு இருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ் அகைன் நம்ம சைடில் எப்படி ரிஷப் பண்ணிட்டோம் அந்த மாதிரி பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஹர்ட் ஆகி போனார். பட் அகைன் வந்து அவர் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. இந்தியன் டீம் சைடில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட், ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட்னு ஸ்பின்னர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான பிரேக் த்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக ஆடல. பட் இங்கிலாந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 200+ லீடை போஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் 2 ரிசல்ட் தாங்க. இங்கிலாந்து 3-1, அதர்வைஸ் 2-1 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை ட்ரா பண்ணலாம். இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. நீங்கள் இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.